செகண்ட். ஸோ இனி நம்ம என்ன மேட்ச் வந்திருக்கோன்னா, என் பெரியம்மா பையனும் நானும் 2 பேர், என் அத்தை பையனும் அதோட அவனோட ஃப்ரெண்டும் 2 பேர், 2vs2 தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளாட வந்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச் யார் வின் ஆக போகிறான்னு பாருங்கள். அதோட என் பேக் என்னதுன்னு பாருங்கள். அந்த ஸ்கார்பியன் பேக், அந்த என்ன பேக், ஸ்கார்பியன் பேக்குன்னு நினைக்கிறேன். அது என் வாயில் அப்படி தான் பேர் வருது, ஸ்கார்பியன் பேக். ஓகேங்க, இப்போ நம்ம ஓடி போயிட்டு கில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வராங்க பாருங்கள் எல்லாம். கில்லர்றான்னு ஒருத்தர் நாக் பண்ணிட்டா பட்டுன்னு கில் எடுத்துட்டான். அவள் தான், நானும் ஒருத்தனுக்கு ஹெட் வச்சிட்டேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தரமாக ஆடணும் கைஸ், சொல்லவே முடியாது. அவங்க அவ்வளோ பெரிய பிளேயரு, நாங்கள் 2 பேர் டங்குன்னு ஒன்றையை வச்சு முடிச்சு விட்டோம். எப்படின்னு தெரில. நான் 1v2லேயே நல்லா ஆடுவேன், இவங்ககிட்ட 2v2ல் அப்படின்னு ஆடுவேன். ஓகே, என் பேக்கை பார்த்துக்கினே இருக்கணும் போல இது. ஏன்னா அந்த பேகு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேகு, வாங்கிட்டேன். வாங்கி கொடுத்தாரு என் பையன். ஸோ இப்போ இது எந்த சைட் போவோம், அவங்க வராங்க. ஓகே, நான் ஒன்று செட்டிங்ஸில் மாட்டிக்கிறேன். ஓகேங்க, அங்கேருந்து ஓடி இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிட்டே போயிட்டு அழுத்தி பிடிக்கலான்னு பார்த்தா அழுத்தி பிடிச்சிட்டேன். அப்படியே டங்குன்னு ஒரு ஷாட் வச்சு கில் எடுத்துட்டா. இங்கேருந்து வராரா, அதனால் இந்த சைட்லேருந்து அழுத்தி பிடிச்சிட்டேன். அவள்தான் கைஸ். இப்போ இது நாம் போவோம் மறுபடியும். டேய் ஏய் வாங்கடா டேய், மைக் ஆன் பண்ணுறான்னு இருந்தேன். ஓகேங்க, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அடிப்போம். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நான் அடிப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி போய் அடிப்போம். பேசலாம் பேசினேன். ஓகே, இப்போ நம்ம இது அங்கே போய் பார்ப்போம். அங்கே ஓடுறா டே, வேணாண்டா நானும் வரேன்றேன். ஓடினேறான், நான் கிளறேன். அழுத்துறான்னு போட்டு அழுத்தி முடிச்சுட்டு கில்ல எடுக்கலான்ட்டு சுற்றிக்கலால் போட்டேன். அதுக்கப்புறம் அவனை முடிச்சிட்டாங்க. ஐயா ஏய் விட்டு போகிற பத்தியா அப்படின்ட்டு எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே இந்த சைடு தெரிஞ்சோன்னே. ஆனால் என்ன ஆச்சுன்னா, சோகம் இல்லைண்ணா, பைசானில் அழுத்தி பிடிச்சிட்டா. நான் தாம்சனே எடுக்கலான்னு இருக்கிறேன். தாம்சனில் நான் நல்லா அடிப்பேன். ஸோ இந்த மேட்ச் தாம்சன் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, வாய்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அதான் தாம்சன் எடுத்துறேன் கைஸ். தாம்சனில் ட்ரை பண்ணலாம், நல்லா வந்துடுனா நீ யாரா நான் சொல்லிட்டான். அதனால் நான் தாம்சன் எடுத்துக்கினேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக போவோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஏங்க இந்த மேட்ச் வில்லன் ஏக்கேன்னு ஒரு கமெண்ட் இந்த வீடியோவில் வரலன்னா பாருங்களேன், வந்தே தீரும். வரோம். இந்த மேட்ச் இந்த வீடியோவில் நீங்களாம் பார்ப்பீங்க, நீங்களாம் கமெண்ட் அடிங்க. நான் இப்போ சொல்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் அடிச்சே ஆகணும். உறுதி ஆகலைன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. ஏதாவது ஆகும் பாருங்கள். ஐயோ, அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இந்த உறுதி ஆகணும்னு. ஓகே, இப்போ நம்ம குளோவால் போடுவோம். அங்கே செக் பண்ணுவோம், யாரும் இல்லை. அதுக்கப்புறம் அடிச்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் கில்ல எத்தனால நான் கடுப்பாயிட்டேன்.
சரிடா க்ளோவால் உடைக்கிறாங்களேன்ட்டு நான் வெளியே வந்து ஐயோ டேமேஜ் 15 போயிடுச்சு. அவள் தான் அழுத்தி பிடிச்சிட்டேன். ஓகே முடிச்சு விட்டோம்ல. இப்போ இதே காம்போவே வச்சுப்போம் அப்படின்ட்டு இதை வச்சுக்கினேன். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் வர வரைக்கும், டைம் முடிகிற வரைக்கும். இப்போ ஏன்டா டேய் நீ வாங்கி குத்தவனையே 2v2க்கு விளாட கூப்பிட்றியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், வாங்கி கொடுத்தவர் அந்த லியோ 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 லியோ. ஓகே இப்போ நம்ம அங்கன்னு போட்டு அங்கே பாருங்க வரான் லியோ. அந்த கோப்ரா க்ளோவால் தான். என்கிட்ட அதெல்லாம் இல்லை. என்கிட்ட க்ளோவால் ஸ்கின்னே இல்லை, ஓசி தான் இருக்குது. அதுவும் இது ஒன்று தான். அதனால் நான் இதுவே வச்சுன்னு சுற்றின்னுக்கிறேன். இது என்கே வினாட பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வாங்கி தரேன் நான் ஒரு க்ளோவால். அதனால் நானும் பார்க்குறேன். அவள் தான் அழுத்தி பிடிச்சிட்டான். இப்போ அந்த சைடு ஓடி போயிட்டு இந்த சைடு போயிட்டு அட போடா டேய், அவங்க க்ளோவால் வச்சாங்கடா, நீ க்ளோவாலே உடைக்க மாட்டேறேன்னு நான் கத்தின்னுக்கிறேன் அங்கே போட்டு. அவன் இப்போ அவுட் ஆகிடுவான் பாருங்களேன். க்ளோவால் ஓடுறான்னு ஃபஸ்ட்டே சொன்னேன், கேட்டானா இல்லை, அதான் அவுட் ஆகிடுவான். அவ்வளோதான், இவன் வந்தோடனே இப்போ அவுட் ஆகிடுவான். பரவாயில்ல, ஆனால் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டான். கொஞ்சம் டேமேஜ் தாங்க, கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருந்தானா இவனை முடிச்சுட்டு க்ளோவால் போட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் நாக் அவுட் ஆகிப்பான். அதுக்கப்புறம் ரீவைட் பண்ண டைம் இருக்காது. ஸோ நான் தாம்சன் பைசான் எடுக்கிறேன்ட்டு, சரி வேணாம் இது தாம்சனே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு உட்பேக்கர் எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட்டு வெஸ்ட்லாம் வாங்கிக்கலாம். இது நான் தாம்சனும் M10 எடுத்துருக்கேன். M10ல் கூட நான் நல்லா அடிப்பேன். M10ல் என் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்வீங்க. ஏன்னா M10ல் சிஎஸில் தான் செம்மையாக ஆடுவேன். இது பிஆரை விட நான் சிஎஸ்லேயும் பிஆர்லேயும் ஹீரோ கஷ்டேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துன்னுக்கிறேன், யாரும் இல்லை. நான் சுத்திலால் போட சொல்லியிருந்தேன், ஏன்னா என்கிட்ட க்ளோவால் இல்லையா. எங்கடா க்ளோவாலுன்னு கேட்குறேன். ஏய் க்ளோவாலே போட்டேன்டா அப்படின்னு. இருறா மறுபடியும் போடுறேன்ட்டு போட்டான். அதுக்கப்புறம் நான் அழுத்தி பிடிக்கிறேன்ற பேரில் எங்கே அழுத்தி பிடிச்சிருக்கேன் பாருங்களேன். நான் க்ளோவால் உடைக்கிறேன், ஏன்னா க்ளோவால் வச்சாங்கல்ல கைஸ். க்ளோவால் வச்சதுனால நானும் க்ளோவால் உடைய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவனோட ஃப்ரெண்டு உடனே நினச்சிட்டான், முடிச்சு விட்டாங்க FS Black. ஓகே இப்போ நம்ம மறுபடியும் ரெடியாக இருப்போம். கன்னெல்லாம் எடுத்துப்போம். வேறு கன்று எடுத்துப்பேன். என்ன கன்று எடுப்பேன்னு தெரியாது, ஆனால் என் பழைய காம்போ எடுத்துக்கினேன். என் பழைய காம்போ என்னதுன்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியாது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஆனால் பழசாக பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த காம்போ இதுதான். இது A94 பைசானு டெசர்டிகிளே. இது அடுத்து நான் ஒத்தால் 2 பேரை முடித்தவன். ஆனால் இந்த காம்போ இங்கே ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, அதனால் எதுக்கோ வச்சுப்போம். அப்படியே வச்சுப்போம். இங்கே போடு. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த சைடு போயிடுவோம், ஏன்னா அந்த சைடில் இல்லை. ஆமாம், இந்த சைடு தான் இருக்கானுங்க. இப்போ நான் க்ளோவால் போட்டேன். டே வேணாண்டா அப்படின்ட்டு நான் சொல்லிக்கினேன், அடிக்காதரா. அதுக்கப்புறம் அழுத்தி பிடிக்கலான்னு பார்த்தேன், இவன் க்ளோவால் போட்டான். நானும் இந்த சைடு க்ளோவால் போட்டுக்கினேன். ஓகே இப்போ இந்த சைடு போயிட்டு இங்கே கில்லர்ரா சுற்றி க்ளோவால் போட்டுக்கோ. நான் சுற்றி க்ளோவால் போட்டேன், ஆனால் நான் அவுட் ஆகிடுவேன். ஆனால் அங்கே பார்த்தா எம்டி பாட்டியில் அழுத்தி பிடிச்சிட்டான். முடிஞ்சுது. முடிச்சு விட்டோம்ல. அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போக போகிறோம். ஸோ இப்போ இந்த மேட்ச் நம்ம வெறித்தனமாக வின்னாக போகிறோம். ஸோ வெறித்தனமாக ஸோ இப்போ நம்ம சீக்கிரமாக போவோம். சீக்கிரம் டைமர் 3, 2,
1 0 தாம்சன் ஏற்றுறேன். தாம்சனே எடுத்துக்கலான்னு தாம்சன் எடுத்துக்கிறேன். இவன் க்ளோவால் போட ஆரம்பிச்சிட்டானா நானும் சரி இவன் க்ளோவால் போட்டோன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு க்ளோவால் போட்டேன் ஏன்னா வந்துட போகிறான்னுட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று போட்டேன். இங்கே ஐயோ அங்கே வரான். கில்லர்ரா எஃப்எஸ் பிளாக்கு கில்லர்ரான்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டானா அவனை கில்ல எடுக்க இது என்கே மினாட்டோ முடிச்சிட்டான். அழுத்துறான்னு அழுத்தி பிடிச்சிட்டேன். செம்மையாக அழுத்தி பிடிச்சி விட்டேன். இது ஓகே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்போம் அவங்க வரட்டும். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரூம் மேட்ச் நல்லா தரமாக போகுது. ஓகே, இப்போ 3 2 1 0 ஸ்டார்ட். கரெக்டாக முடிஞ்சு. ஓகே, இப்போ எந்த சைட் போவோம். அட போங்கடா டேய், நான் இங்கே எதுவும் நின்னேன் ஆஃப்லைன் போயிட்டேங்க. இல்லை ஒரு நிமிஷம் ஏதோ பண்ணுறேன்ட்டு பண்ணியிருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது ஞாபகம் இல்லை. நான் க்ளோவால் போட்டு இந்த சைட் க்ளோவால் போட்டு பின்னாடி பார்த்தா எஃப்எஸ் பிளாக்கு கிள்ளத்துறான். நான் ஐயோ அப்படின்னு அழுத்தி பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வின் ஆகிட்டோம் அப்படின்னு தரமாக இருந்தது. தரமாக இந்த மேட்ச் போகுதுங்க. ஓகே, இப்போ நம்ம இது போடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஆனால் இந்த வீடியோவில் அந்த கமெண்ட் வந்தே ஆகும், வந்தே தீரும். நான் பொய்யே சொல்ல, இந்த கமெண்ட்டு வந்தே தீரும் கைஸ். நீங்கள் பாருங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம இது ஏங்க 2 பேரும் ஒன்றா க்ளோவால் போட்டோம். ஓகே, இதாண்டா ஃப்ரெண்ட்ஷிப், இதாண்டா கெஸ்ட். வேணாம் டைலாக் வேணாம் ப்ரோ. ஓகேங்க, இந்த ரோபோட் போட்டு இருக்குல்ல, நீ எப்படி அதெல்லாம் போடுவேன்? நீ என்ன ரூம் மேட்ச் தான் விளாட்றியா என்னன்னு அவங்கெல்லாம் கேட்குறாங்க. இது இவன் கேட்கல கைஸ், என் டீம்மேட்டு கேட்கல, என்கே மினாட்டோ. அவனுங்க 2 பேர் கேட்குறானுங்க. டேய் சேர்றா நீ கில்லர்ரான்னு பட்டுன்னு கில்லர்ரான்ட்டு இவனை நான் அழுத்தி பிடிச்சிட்டான். முடிச்சு விட்டோம். ஓகே, அவ்வளோதான் லாஸ்ட் மேட்ச் வந்தாச்சு. மேட்ச் பாயிண்ட். இப்போ என்ன நடக்க போகுதுன்றது தெரில. ஏன்னா டைமர் முடிஞ்சால் தான் அடிக்க முடியும். டைமர் முடியறதுக்கு நானும் வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை சும்மா போட்டுன்னுக்கிறேன். அவன் இதை உடைக்கணுன்ட்டு பண்ணிக்கிறான். அதெல்லாம் முடியாதுன்னு அவனுக்கு தெரியாது போல். அவன் இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸ் தான் விளாடிருந்தானோ. ஆனால் நான் 6 இயர்ஸ் ஓல்டு ப்ரோ. 6 வருஷமாக விளாடிருந்தாங்கிறேன் இந்த கேமை. ஓகே, இங்கே ஒன்று போட்டு அங்கே ஒன்று போட்டு விட்டு வேடிக்கை பார்ப்போம். ஓகே, அந்த ரோபோட்டை வச்சிட்டாங்க ஒன்று தெரிஞ்சு. சரி, நம்ம அந்த இன்னொரு எனிமி அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே எங்கேயுமே இல்லை. ஏறி போய் அடிக்கலான்றனால நான் ஏறி போயிட்டேன். இறங்கி போயிட்டு அடிச்சிட்டேன் பட்டுன்னு. ஓகே சரி கைஸ். ஓகே கைஸ், அவனையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த மேட்சை தரமாக முடிச்சிட்டோம் கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. அதோட பெல்லை கிளிக் பண்ணி அதில் போடுங்க. அப்போ தான் பை கைஸ், பை.